அனைவருக்கும் வணக்கம். மடிவீக்க நோய் கால்நடைகளில் ஏற்பட என்னென்ன காரணங்கள்? மடிவீக்க நோய் என்பது அதிக அளவில் பால் கறக்கிற மாடுகளை தான் தாக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கலப்பின மாடுகள், அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா HF ஹோல்ஸ்டைன் ஃப்ரீசியன் இந்த மாடுகளை அதிகமாக தாக்கும். இந்நோயானது நுண்ணுயிர் கிருமி, பாக்டீரியா மற்றும் பூஞ்சை காரணங்களாக ஏற்படுகிறது. இந்நோயானது பால் உற்பத்தியை குறைத்து விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும். நோய் எப்படிலாம் பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த மாதிரி நோய்கள் வந்து கொட்டைகளில் வந்து அசுத்தமாக இருக்கும் பொழுது, சாணம், சிறுநீர், அசுத்தமான உபகரணங்களை பயன்படுத்தும் பொழுது, சுற்றுச்சூழல், பால் கறவையாளர்களின் அசுத்தமான கைகள், உடைகள் போன்றவற்றின் மூலமாக இந்நோய் பரவும். நோயும் வரும். புரதச்சத்து அதிகமுள்ள புண்ணாக்கு போன்ற தீவனங்கள் அதிக அளவு உட்கொள்ளும் மாடுகள் பார்த்திங்கன்னா அதில் பால் சுரப்பு அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக கொடுக்கும்போதும் நோய் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மடிவீக்க நோயில் அறிகுறிகள்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக நோய் பாதித்த மாடுகள் வந்து அதனுடைய மடியானது வீக்கத்துடனும் சூடாகவும் வலி நேர்ந்தும் காணப்படும். பால் கறக்கும் பொழுது அதை தொடும் பொழுது, மடியை தொடும் பொழுது மாடுகள் தன்னை அறியாமையிலேயே உதைக்க ஆரம்பிக்கும். நோயானது பால் 2 வகையாக வரும். ஒன்று வந்து கெட்டுப்போன பால் திரியாக வரும். இது ஒரு வகையான மடி கிருமியினால் வருது. இன்னொன்று பார்த்திங்கன்னா வெறும் தண்ணியாகவே வரும், பாலாகவே வராது. ரொம்ப அழுத்தமாக இருக்கும் மடியும். இது ஒரு வகையான நோயால் வருது. இதில் வந்து 2வது வகைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி மாதிரி வருது. பார்த்திங்கன்னா இந்த நோயானது ஈகோலை மாஸ்டைட்டிஸ் அப்படிங்கிற கிருமியினால் வரும். இந்த நோயானது நம்ம உடனே கால்நடை மருத்துவர் அணுகி தொடர் சிகிச்சை செஞ்சு அது சரி பண்ணால் மட்டும்தான் அந்த மாடோடைய பால் மட்டும் இல்லை, மாடோட உயிரையை காப்பாற்றலாம். ஏன்னா இந்த கிருமியானது தொடர்ந்து ரத்தத்தில் நச்சுத்தன்மை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். நச்சுத்தன்மையை டாக்ஸின் சொல்லுவாங்க, அதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். மாடு எப்போதுமே சோர்ந்து போய் ஜுரத்தோடய சில டைமில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இது தொடர்ந்து நம்ம சிகிச்சை செய்து சரி பண்ண முடியாமல் போயிட்டோம்னா மாடோட உயிர்களுக்கே ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நோய் மடியானது எப்படி தடுக்கலாம், இந்த மடி நோய் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன முறைகளை கையாளணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே பண்ணை வந்து ரொம்ப மாட்டுக்கொட்டையும் ரொம்ப சுத்தமாக தூய்மையாக வச்சுருக்கணும். சாணம், சிறுநீர், ஈரம், எப்போவுமே தண்ணி தேங்காத பகுதியாகவும் நம்ம பார்த்துக்கணும். எப்போதுமே கொட்டை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். மாடு கொட்டகை எப்போதுமே தினந்தோறும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யணும். அதுவும் இல்லாமல் பால் கறக்கிறோட கை விரல்கள் பார்த்திங்கன்னா நகங்கள்லாம் நன்கு வெட்டப்பட்டிருக்கணும். ஏன்னா நகங்கள் இருக்கும்பொழுது அது உள்ள அழுக்குகள் சேர வாய்ப்பு உண்டு. இதனால் கூட மடி நோய் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பால் கறப்பவர் கை பார்த்திங்கன்னா ஒரு மாடு கறக்கும் பொழுது கண்டிப்பாக நன்கு கையை நல்லா சுத்தம் செய்து தான் பாலை கறக்கணும். பால் கறக்கும் பொழுது கிருமி நாசினி கொண்டு கூட நம்ம பால் கறக்கிறதுக்கு முன்பும் பின்பும் மடியை பொட்டாசியம் பெர்மேட்டுங்கிற கரைசலை கொண்டு கழுவி விட்டு சுத்தம் செய்த பின்ன கூட நம்ம மடியை பால் கறக்கலாம். கெட்டுப்போன பால், அதாவது மடிநோய் ஏற்பட்டு பால் கெட்டு போய் வரும்பொழுது பாலை கன்றுகளுக்கோ அல்ல மனிதர்களுக்கோ அருந்தக்கூடாது. இதுமாரி ஏன்னா கெட்டுப்போன பால் நம்ம கொடுக்கும் பொழுது அதனால் நமக்கு கன்றுகளுக்கு உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக மாடுகள் வந்து கன்று பால் குடித்ததுக்கப்புறம் பால் கறந்ததுக்கப்புறமும் கூட 1 மணி நேரம் வந்து மாடை படுக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா அது வழியாக காம்பு துவாரம் வந்து அடையப்படாமல் திறந்திருக்கும் பொழுது பால் சுரப்பு வெளியேறிட்டே இருக்கும். இது மாடு அசைதில் படுக்கும்போது சாணம் வழியாகவும் அல்ல சிறுநீர் வழியாகவும் அதன் வழியாக பால் சுரப்பு மூலமாக கிருமிகள் உள்ளார ஏற வாய்ப்புண்டு. அதனால் மடிவீக்க நோய் ஏற்பட வாய்ப்புண்டு. பொதுவாக மாடுகளுக்கு மடி நோய் வரக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து சம்மர், அதாவது வெயில் காலங்களில் மடி நோய்கள் அதிகமாக வர வாய்ப்புண்டு. ஏன்னா அப்பொழுது மாடு வந்து உடல் எடை குறைந்தும் வெயில் தாக்கத்தினால உடல் அழற்சி ஏற்பட்டும் நோய் எதிர்ப்பு திறனும் குறைந்து மாடுகளுக்கு இந்த நோய் பரவும். இது தடுக்கிறதுக்கு தினமும் 10 எலுமிச்சம்பழ சாறு வெயில் காலங்களில் மாடுகளுக்கு கொடுக்கறது ரொம்ப உகந்தது. அதுபோல் 2 நாட்களுக்கு ஒரு முறை 100 கிராம் சமையல் சோடாப்பு தினமும் கொடுத்து வந்தால் மாடுகளுக்கு மடி நோய் ஏற்பட வாய்ப்பில்லை. தொடர்ந்து கவனிக்கும். நன்றி, வணக்கம்.